பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இந்த இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவன். இந்த நாளில் உங்களை ஆச்சரியமாக அதிசயமாய் நடத்தி ஆசிர்வதிப்பார். ஓய்வின்றி பரலோகத்தில் தூதர்கள் பாடி துதித்தாங்களாம். நம்ம இன்னைக்கு துதிக்கணும், நன்றி சொல்லணும். அதுக்குத்தான் ஆண்டவர் இன்றைக்கு வாழ்கிறார், உயிரோடு இருக்கிறார். தொடர்ந்து அந்த ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு பிறந்தபோது செய்தி சொல்லப்படும், பயப்படாதிருங்கள். யாரை பார்த்து? ஜனங்களை பார்த்து. அது மட்டுமா? வேத வசனம் யோவேல் 2:21 சொல், தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராம். அதை பற்றியதான் ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவராகிய தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடலாமா? வாருங்கள், பாடுவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மலை போல வருவதெல்லாம் பணிபோல் நீக்கிடுவார். உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பணிபோல் நீங்கிடுமே. உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். இன்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு.
உதவிய எபினேசர் உண்டு. இனியும் நடத்தி செல்வார். இதுவரை உதவிய எபினேசர் உண்டு. இனியும் நடத்தி செல்வார். இனியும் நடத்தி செல்வார். எல்லாம் சேர்ந்தார் அறிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபைநாதரே அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா. நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து கிருபையாலும் வல்லமையால் நிரப்பி நடத்துவார். வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தினார், இன்னும் நடத்துவார். புதிய ஆண்டில் அதை செய்வார். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்கா 10:42 நாம் வாசித்து பார்த்தால் அங்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எவ்வளோ அருமையாய் அந்த மரியாளை ஆண்டவர் பாராட்டுகிறார், மெச்சுக்கொள்கிறார். மரியாள் தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் அப்படின்றார். ஒரு தேவ ஊழியர் இப்படி சொன்னார், தேவையானது ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாதது 99 இருக்கும், 99 அவசியம் இல்லாததாக இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் சொல்ல வர்றார். அப்போ மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை, பரிசுத்தாவியை, நித்தியத்தை, பரலோகத்தை அறிந்து கொள்ளணும், இந்த பூமியில் எப்படி சாட்சியாக வாழணும், கரைவிடாமல் வாழணும், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டார். தேவையானது அது. ஆனால் மார்த்தாலோ பற்பல வேலை செய்வதிலே பரபரப்பாக இருந்து இதை செஞ்சு அதை செஞ்சு கடைசியில் எல்லாம் வீணாயிடுச்சு. சாம்பாரில் உப்பு கூடி போச்சு, டீயில் சுகர் கூடி போச்சு, வேலை சரியாக நடக்கலை, பணத்துக்கு பணமும் போய் நேரமும் போய் எல்லாம் விரயமாகி தோல்வி. அப்போ தான் முறையிடுகிறாள், முறுமுறுக்கிறாள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி அவசியமில்லாத காரியத்தில் தான் ஜனங்கள் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. அவசியம் எதுவோ, முக்கியம் எதுவோ, தேவையோ அதில் நேரம் செலுத்த மாட்டாங்க. நம்ம நேரம், உழைப்பு, பிரயாசம், பணமெல்லாம் இப்படித்தான் தேவையில்லாதக்கே போகுது. ரொம்ப மனசுக்கு வேதனையாயிருது. இவ்வளவு செலவழித்தோமே, இவ்வளோ போய் மூவ் பண்ணி பார்த்தோமே, நடந்துருன்னு சொன்னாங்களே, கைகூடி வந்துருன்னு சொன்னாங்களே, இப்போ கைக்கு வந்ததுக்கு வாய்க்கு வராமல் போனதுன்னு சொல்லுற மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கெடுத்தாலும் ஜனங்களுக்கு
டென்ஷன், எதுக்கெடுத்தாலும் பரபரப்பாக இருப்பாங்க, பிஸியாக இருக்கிறோம், நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, கடவுளை தேட நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஊழியம் பண்ண நேரம் இல்லை, குடும்ப காரியமே போட்டு அங்கேயும் இங்கேயும் அலைகளுக்கு இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும், பட்டா வாங்கணும், பத்திரம் பதியணும், காரு வாங்கணும், துடைக்கணும், இப்படியே காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவையில்லாத நிறைய உலகத்தில் இருக்குது. இயேசுவே அதை சொல்கிறார். லூக்கா 15:7 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மனம் திரும்ப தேவையில்லாத 99 நீதிமான்களாம். அதை கத்தோலிக்க மரபு தான் ரொம்ப அழகாக சொல்லுது. இதில் மனம் திரும்ப அவசியமில்லாத அப்படின்றதுக்கு தேவையில்லாத 99 நீதிமான்களை குறித்து பரலோகத்தில் உண்டாகிற சந்தோஷத்தை காட்டுகிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தேவையானது ஒன்று. அதை தெரிந்து கொள்ள பாருங்கள். இந்த புதிய வருஷத்துக்கு நம்ம ஆயத்தம் ஆயிட்டுருக்கிறோம். நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் இன்றைக்கி தாழ்த்தணும், ஜெபிக்கணும். உலகத்தில் பெரிய ராஜாக்களில் ஒருவர் தாவீது. எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஐஸ்வர்யம், எவ்வளவு படைபலம், எவ்வளவு இருந்திருக்கும். அதிலெல்லாம் அவருடைய மனம் நாடலைங்க, விரும்பலை. சங்கீதம் 27:4 சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்து தியானிப்பேன்றார். இதுதான் தேவையானது. ஒன்றையே கேட்பேன், ஒன்றையே நாடுவேன். இதுதாங்க தேவையானது. இதுதான் நித்தியம். இதுதான் இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு அவசியம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறார், வேறு இடங்களில் 1000 நாள் இருப்பதை காட்டிலும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் மணித்துளிகளும் மேலானது என்று 84ஆம் சங்கீதம் 10 கூட தாவீது ஆண்டவரை துதித்து தேவையான ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்ந்து ஓடினதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குது? ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் தேவையானதை, உங்கள் நேரத்தையும் பணத்தையும் பலத்தையும் தேவையானதற்கு செலவழிக்கும், வீணானவற்றுக்கு உங்கள் விலைக்கு காக்கவும், மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தேவையானது என்று சொல்லி பாராட்டினது போல தேவையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் தேவையானவைகளை பெற்று ஒவ்வொரு நாளும் உம்முடைய நல்ல பங்கை தெரிந்து கொள்ள, உம்மால் நடத்தப்பட, ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். வருகிற நாட்களில் ஆண்டவரே, புதிய வருஷத்தில் அவர்கள் தகுதிப்படுத்தப்பட, ஆண்டவர் அவர்களை சுத்திகரித்து உம்முடைய பிள்ளையாக இந்த வருஷத்திலே கிருபையால் நிரப்பி நடத்தும்படி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஜனவரி 1ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டில் இருக்கிற வானத்தின் வாசல் எழுப்புதல் சென்டரில் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் மாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை நடைபெறுகிறது. நீங்களும் வாங்க, உங்களை தெரிந்த எல்லாரும் அழைத்து வாருங்கள். ஆண்டவருடைய கிருபை இரக்கத்தை முதல் நாளிலே நம்ம அனுபவிப்போம். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.